வணக்கம். நாளைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் இன்டராக்டிவ் செஷன் வச்சிருக்கோம். ஜோஹோ மீட் வச்சிருக்கிறோம். மார்னிங் 10:30 to 1.5 hours to 2 hours நம்ம நம்ம பப்ளிக்கோட நம்ம இன்டராக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் ஒரு half an hour நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்டார் பத்தியும் ஒரு 3-4 ஸ்டாக்ஸ் பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் போன தர மாதிரி நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இந்த பாட்டை கடைசி நேரத்துல வச்சிருந்தோம். இந்த தர எடுத்தோடனே ஒரு 5 minutes இன்ட்ரோவுக்கு அப்புறமா நம்ம டைரக்டா சப்ஜெக்ட்ல இறங்கலாம். செக்டர் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்றது ஒன்று. நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி இருக்கு, அதுவும் ஞாபகம் வச்சுக்கும். F&O பேசிஸ்ல ஒரு 4 ஸ்டாக் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நெக்ஸ்ட் ஒரு 10-15 டேஸ்க்கு ஸ்விங் ட்ரேடுக்கு ஒரு 4 ஸ்டாக்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இட் காஸ்ட் யூ அபவுட் 199 ஃபார் தி ரிஜிஸ்ட்ரேஷன். நிறைய என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் எங்களோட கியூஆர் கோடு யூஸ் பண்ண முடியாது, ஸோ பேங்கிங் டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் எங்கள் பேங்கிங் டீட்டெயில்ஸும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஸோ யாராக இருந்தாலும் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் யுவர் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்பிடலாம். 9444468888. ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சிருக்கோம். அந்த கூகுள் ஃபார்முக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டையும் அந்த ஃபார்மோட அட்டாச் பண்ணி அனுப்பி விட்ருங்க. நிஃப்டி இன்னைக்கு ரொம்ப ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு. நேற்றே அப்படிதான் இருந்துச்சு, இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. எல்லாம் யூஎஸ் மார்க்கெட், மோஸ்ட் ஆஃப் தி வெஸ்டர்ன் வேர்ல்டு ஷட் டவுனில் இருக்கு. பிளாக் ஃப்ரைடே, நம்ம ஊர் தீபாவளிக்கு முன்னாடி போகி மாதிரி வச்சுங்களேன். அவங்களுக்கு அடுத்த வருஷம் அடுத்த மாதம் யூ ஹாவ் அ ஃபெஸ்டிவ். வெஸ்டர்ன் வேர்ல்டில் மோஸ்ட்டாக கிறிஸ்டியன்ஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். அந்த சமயத்தில் நம்ம ஊரில் எப்படி தீபாவளி, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பொங்கல் எப்படியோ, நார்த் இந்தியாவில் தீபாவளி எப்படியோ, அது மாதிரி வெஸ்டர்ன் வேர்ல்டில் பிளாக் ஃப்ரைடே இன்னைக்கு. ஸோ நேற்றும் மார்க்கெட் லீவ், இன்னைக்கும் மார்க்கெட் லீவ். அண்ட் நம்மளுக்கு மண்டே இன்னைக்கு லீவு. மண்டே இன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி விட்டு லீவு. ஸோ யாருமே ரிஸ்க் எடுக்கணும்னு விருப்பப்படல. சப்போஸ் இன்னைக்கு ஏதாச்சும் பொசிஷன் எடுக்கிறோம் சொன்னால் மண்டே இன்னைக்கு லீவு, டியூஸ்டே இன்னைக்கு தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். F&O ஆகட்டும், F&Oவில் யாராச்சும் இன்னைக்கு கால் ஆப்ஷன் வாங்குறாங்க இல்லை புட் ஆப்ஷன் வாங்குறாங்கன்னு சொன்னால் 3 நாள் லீவு. டைம் டிகேலேயே உங்களுக்கு ப்ரீமியம் காலி. ஸோ யார் விற்கிறாங்களோ ஸ்ட்ரெயிட்டாகவே 25% ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் டைம் டிகே மட்டும் வச்சு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால ப்ராக்டிக்கலி இன்னைக்கு வால்யூம் கிடையாது. எந்த ஸ்டாக்ஸ் எடுத்தாலும் வால்யூம் கிடையாது. இன்னைக்கு செக்டர் வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனால எந்த செக்டருமே ப்ராப்பரா பர்ஃபார்ம் பண்ணல. பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணது இன்ஃப்ரா ஆகட்டும், ஃபார்மா ஆகட்டும், மீடியா ஆகட்டும். போனா போகுதுன்னு கேபிட்டல் குட்ஸ். ஸோ இந்த செக்டர்ல எல்லாம் உங்களுக்கு இன்னும் பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஃபார்மா விட்டுருங்க. ஃபார்மா இட்ஸ் அ செப்பரேட் கேட்டகரி. இன்ஃப்ராவை பொறுத்த வரைக்கும் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா இன்னைக்கு ஒரு 5% நம்ம பார்த்துருப்போம். ஒரு நல்ல ரேலி போச்சு. வி பிக்ட் இட் அப் சம்வேர் அரௌண்ட் 24 rupeesல நம்ம பிக்கப் பண்ணோம். நம்ம குரூப்லேயே ஷேர் பண்ணியிருக்கிறோம். யூடியூப்லேயே நம்ம ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா பற்றி நம்ம பேசலாம். ஒரு நல்ல ரேலி போயிட்டு ஒரு புல் பேக் வந்துட்டு அந்த புல் பேக்ல ஒரு கன்சாலிடேஷன் நடந்து இப்போ மறுபடியும் மேலே ரேலி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா குட் பி அ மல்டி பேக்கர். ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஆல்மோஸ்ட் 24 rupeesலேருந்து அது ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சம்திங் சிமிலர் டு யுவர் சுஸ்லாம். ஸோ யாராச்சும் லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ணணும்னு நினைச்சால் யோசனை பண்ணிக்கலாம். சரி, இன்ஃப்ரா விட்டுட்டு நீங்க இந்த சைடு பேங்கிங் சைட்ல வந்தீங்கன்னு சொன்னால் பேங்கிங்ல இன்னைக்கு 191 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல முடிஞ்சிருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாவே 3-4 மந்த்ஸ் வேணா ஒரு 2 மந்த்ஸாவே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் கோரிலேட் ஆக மாட்டேங்குது. எப்பயுமே நிஃப்டி என்ன இருக்கோ இன்டூ 3 தான் பேங்க் நிஃப்டியா இருக்கும். லாஸ்ட் 3 மந்த்ஸாவே கோரிலேஷன் நடக்கல. கோரிலேஷன் நடக்காதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் வாஸ் இந்த 2 பேங்க். ஒன்று ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2 மர்ஜ் ஆகும் போதும் ஒரு பீக் அவுட் ஆச்சு. அந்த சமயத்துல நம்ம யூடியூப்ல நம்ம சொல்லியிருந்தோம், ஹெச்டிஎஃப்சி இப்போதைக்கு வாங்காதீங்க, இட்ஸ் அ வெரி குட் ஸ்டாக் ஃபார் எ லாங் டேர்ம், பட் ஷார்ட் டேர்ம்ல அவங்களுக்கான பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று என்பிஎஃப்சி, அதாவது ஹெச்டிஎஃப்சின்றது என்பிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க்ன்றது பேங்கிங். ஹெச்டிஎஃப்சிக்கு வர பணம் இருக்குல்ல, அவங்க வெளியில இருந்து வாங்குற பணம் வட்டி ஜாஸ்தி. பேங்கா இருக்கும் போதும் வட்டி கம்மி. இவங்க 2 பேரும் மர்ஜ் ஆகும் போதும், அதாவது என்பிஎஃப்சியோட கம்மி,
பேங்கோட ஜாஸ்தியா இருந்துச்சு. இது சமம் பண்ணணும்னு சொன்னால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து வெளியில வந்து நிறைய காசு வாங்கணும், டிபாசிட்ஸ் வாங்கணும். அப்பதான் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் மணி வந்து குறையும். இந்த காஸ்ட் ஆஃப் மணி இவன் நேரம் இந்தியா இல்லை உலகம் பூரா வந்து வட்டி ஜாஸ்தியாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த காஸ்ட் ஆஃப் மணி குறைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு ரீசன் தான், த சேம் ரீசன் வந்து உங்களுக்கு ஐடிஎஃப்சி அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டுமே மர்ஜ் ஆகும் போதும் இந்த பிரச்சனை வரும்ன்றதை நான் முதலே சொல்லியிருந்தேன். எப்பயுமே ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நியூஸ் வரத்துக்கு முன்னாடி சரியா ஒரு ஈவெண்ட் நடக்கும். அதாவது மார்க்கெட்ல வந்து ஒரு செட் ஆஃப் டேட்டா, அதாவது சார்ட் மூவ் ஆகும், பிரைஸ் மூவ் ஆகும். நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா சர்டன் ஈவெண்ட்ஸ் நடக்கும். அந்த ஆக்சுவல் ஈவெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா அடுத்த செட் ஆஃப் ரியாலிட்டிஸ் வந்து நிற்கும். ஸோ இதனால்தான் நியூஸை மட்டும் பார்த்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும் போதும் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். இது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல டே டு டே மூமெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பேசுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஜிஎம்ஆர் இன்ஃப்ரால இன்னைக்கு டேட்ல எந்த கதை வேணாலும் சொல்லலாம் ஃபண்டமெண்டலா. அது வந்து நம்பர்ஸ் நல்லா இருந்துச்சு, ஏதோ புது ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு, ஏதாச்சும் ஒன்று எந்த கதை வேணாலும் சொல்லலாம். பட் 5% மூவ் ஆயிருக்கு. ஹிண்டல்கோ எடுத்துங்க, போன வாரம் நம்ம வந்து ஹிண்டல்கோ பத்தி நம்ம பேசியிருந்தோம். 504 ஏதோ ஒன்று நான் சொல்லியிருந்தேன். இந்த லெவலை தாண்டிச்சுன்னு சொன்னால் மேலே பிச்சுக்கிட்டு போகும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் சொல்லியிருந்தேன். ஐ டோன்ட் ரிமெம்பர் தி டார்கெட். 540 ஃபர்ஸ்ட் டார்கெட் நான் சொல்லியிருந்தேன். செகண்ட் டார்கெட் ப்ராபப்ளி ஒரு 5 to 6 months பீரியட்ல வந்து அரௌண்ட் 700 நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஓவர் பிரைஸ்டு அண்ட் இதோட மெட்டல் செக்டார் காலி, இது ஓவர் பிரைஸ்டு, அவங்களோட பேலன்ஸ் ஷீட் நீங்க பாத்தீங்களா, இந்த கதையெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இது எல்லாமே இருக்கட்டும். பட் டேட்டாவோட சார்ட்ல வந்து ரியாலிட்டிஸ் நிறைய காட்டும். சார்ட்ல வால்யூம் இருக்கா, மொமெண்டம் இருக்கா, பிரைஸ் ஆக்ஷன் இருக்கா, இந்த 3 மட்டுமே வந்து நிறைய கதை சொல்லும். இந்த கதையை தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். எஸ், ஹிண்டல்கோ ஒரு சின்ன புல் பேக் வரும், வந்ததுக்கு அப்புறமா மறுபடி ரேலி இருக்குன்றத நான் சொல்லியிருந்தேன். டிபிக்கலா நேத்துன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஏச்சர் மோட்டரை பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஏச்சர் மோட்டர் நேத்து சம்வேர் க்ளோஸ்ட் அபவுட் 3900 லெவல்ல இருந்துச்சு. அது அப்சைட் பிரேக் ஆச்சுன்னு சொன்னால் கம்ஃபர்டபிளி 4400 வரைக்கும் போகும். சம்வேர் அரௌண்ட் 12 to 15% இன் நெக்ஸ்ட் 1 month டைம்ன்றது நான் சொல்லியிருந்தேன். பட் இன்னைக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து கீழே வந்திருக்கு. 3856 849 வரைக்கும் வந்திருக்கு. ரைட், இந்த ஃபால் வந்து இட் ஹஸ் ஃபாலன் வித்வுட் வால்யூம் அண்ட் மேபி டே சார்ட்ல வந்து ஒரு புல் பேக்கா இருக்கலாம். லாஸ்ட் 6 days நீங்க வந்து அந்த பார்ஸ் நீங்க எடுத்து பாருங்க, இட் இஸ் ஆன் எ கன்சாலிடேஷன் மூவ். ஒரு வந்து ரேஞ்ச் எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு, பிக் வால்யூமோட வந்து நடந்திருக்கு ஒரு 7 நாளைக்கு முன்னாடி. அதுக்குமா ஒரு 7 பார்ல வந்து கன்சாலிடேஷன் தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப எங்க போகுது? அப்சைடு தானே ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த ஜோன்ல என்ன நடந்துட்டு இருக்கு? அக்யூமுலேஷன் நடந்துட்டு இருக்கு. இது வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம், அக்யூமுலேஷன் சொல்லலாம், இல்ல இந்த இடத்துல வந்து பையிங் ஆன் டிப்னு சொல்லலாம், இல்ல இங்க வந்து ஒண்ணுமே நடக்கலன்றது சிலது சொல்லலாம். பட் அந்த டேட்டாஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அது வால்யூம் வச்சு நம்ம சொல்லலாம், கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு நம்ம சொல்லலாம், மற்ற இண்டிகேட்டர்ஸ் வந்து சம் இன்ஃபர்மேஷன்ஸ் தே ரிவீல். பட் நீங்க லார்ஜர் பிக்சர் நீங்க எடுத்து பார்க்கும் போதும் டே சார்ட், 15 மினிட்ஸ் சார்ட், இல்ல 75 மினிட்ஸ் சார்ட்டை விட்டுட்டு கொஞ்சம் லார்ஜர் பிக்சர் எடுத்து பாருங்களேன். வீக்லி சார்ட் ஆகட்டும் இல்ல மந்த்லி சார்ட் ஆகட்டும், ரெண்டுலயுமே வந்து ஒரு பிரேக் அவுட்கான சிக்னல் காட்டுது. இன்னைக்கு இன்னொரு நண்பர் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாரு, அவர் வந்து டபுள் டாப் பார்த்தேன்னாரு. நிறைய விஷயத்த நிறைய பேர் பார்ப்பாங்க, பட் அந்த டேட்டாவை நம்ம எப்படி இன்டர்பிரேட் பண்றது தான் வந்து முக்கியம். ஸோ மறுபடியும் நான் சொல்றேன், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜ். ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜ்ல டெக்னிக்கலா ஒரு பிரைஸ் வந்து நல்லா மேல போயிருக்குன்னு சொன்னால் அது ஃபண்டமெண்டல் ரியாலிட்டிக்கு வந்து உட்காரணும். அது உட்கார்றதுக்கு முன்னாடி சார்ட் வந்து உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். ஸோ ஃபண்டமெண்டலி எஸ், நீங்க வந்து இந்த 12 to 15% or 20% ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். பட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல சிஏஜிஆர், ரைட், மறுபடியும் நான் சொல்றேன், சிஏஜிஆர் could be much bigger. Anywhere between 30 to 40% வந்து கம்ஃபர்டபுளா ஜஸ்ட் டே சார்ட் அண்ட் வீக்லி சார்ட் வச்சு நீங்க பார்க்க முடியும். சரி, இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து ஒன்றும் பெரிய ஆக்ஷன் இல்லைன்றது நம்ம பேசியாச்சு. செக்டார் வைஸும் நம்ம சொன்னோம், எந்த செக்டாருமே வந்து ஒன்றும் பெருசா வந்து சாதிக்கல, எக்ஸப்ட் ஃபார் இன்ஃப்ரா, ஃபார்மா அண்ட் கேபிட்டல் குட்ஸ் போனா போகுதுன்னு சொல்லிட்டு அது கொடுத்துச்சு.
மற்ற எல்லா செக்டாருமே வந்து கீழே விழுந்திருக்கு. அது ஃபைனான்ஸ் ஆகட்டும், பவர் ஆகட்டும், ரியாலிட்டி ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், இது எல்லாமே வந்து கீழே விழுந்திருக்கு. பேசிக்கா கீழே விழுவுதுன்னு சொல்றத விட there was no action. ஹோல் டேல வந்து ஒன்றும் பெரிய ஆக்ஷன் நடக்கல. ஸோ இன்னைக்கு வந்து பேசுறதுல அர்த்தம் கிடையாது. அண்ட் இன்டர்நேஷனலி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா மார்க்கெட்டுமே ஹாலிடே. மோஸ்டா வெஸ்டர்ன் வேர்ல்டு எல்லாமே வந்து ஹாலிடே. அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல வந்து வெரி 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 தின் வால்யூம். அண்ட் எல்லாமே வந்து ஃபிளாட்டிஷா இருக்கு. எதர் ஃபிளாட் நெகட்டிவா இருக்கு. ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து ஃபிளாட் நெகட்டிவா இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் ஒன்றும் பெருசா மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கல. 0.3% இப்படி அப்படி போயிட்டு இருக்கு. அது வந்து 24/7 ட்ரேட் ஆயிட்டு இருக்கனால அது வந்து ஃபிளாட்டா ஓடிட்டு இருக்கு. 103.47ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கமாடிட்டிஸ்லயும் ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா க்ரூட் 4 நாள் வந்து டக்குன்னு ஒரு 3% ஏறுது. அடுத்த 4 நாள் கழிச்சு கீழே விழுந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அரௌண்ட் 78 to 82 பிரெண்ட் க்ரூட், அந்த க்ரூட் வந்து அந்த ஜோன்ல தான் வந்து அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கு. பார்க்கலாம் இது இங்க இருந்து கிராஷ் ஆக போதா மேல போக போகுதான்றது பார்க்கணும். எல்லாருமே வந்து கீழே விழுவும் போதும் சொல்றாங்க இல்ல பெரிய ரிசெஷன் வருது, அதுக்கான சிம்டம்ஸ்ன்றாங்க. கோல்டு வந்து தார்மாரா ஆல்மோஸ்ட் 2000 மேல போச்சு டாலர் டேர்ம்ஸ்ல. அண்ட் ருப்பியும் வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸா வந்து அந்த 83.40 83.35 அந்த ஜோன்லயே தான் நிக்குது. பிகாஸ் இன்டர்நேஷனல்ல வந்து எந்த விதமான பெரிய ட்ரேட்ஸும் இல்லை. கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ருப்பி டேர்ம்ஸ்ல ஹோல்சேல் ரேட்ல ஜிஎஸ்டியோட 24 கேரட் வந்து 6350 அந்த ஜோன்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 74,700 ரேஞ்சில் ட்ரேட் ஆயிருக்கு. ஒரு 800 ருபீஸ் பர் கேஜிக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு பெரிய ஆக்ஷன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் 3 டேஸ் சாட்டர்டே, சண்டே, மண்டே இது 3 நாளுமே வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம். டியூஸ்டே இன்னைக்கு டெஃபினட்டா வந்து மார்க்கெட் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பேசலாம். இதுக்கு நடுப்புற நம்ம வந்து நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் போடலாம். அண்ட் மண்டே அன்னைக்கும் ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.